ஹலோ மை டியர் டிராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில நம்ம ஹீரோ அவன் லவ் பண்ற பொண்ணு கிட்ட தன்னோட லவ்வ சொல்லலான்ட்டு வரப்ப அவனுக்கு ஒரு சாபம் கிடைச்சிரும். அந்த சாபத்தினால அவன் 9 வருஷத்துக்கு கேட்மேனா வாழணும். அதாவது பகல்ல கொஞ்ச நேரத்துக்கு மனுஷனாவும் ராத்திரியில பூனையாவும் இந்த மாதிரி மாறிடுவான். அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ ஒரு கேட்மேனுங்கிற விஷயம் தெரிஞ்சிருமா? இந்த சாபத்துல இருந்து நம்ம ஹீரோ எப்படி வெளியே வர போறான் அப்படிங்கறது எல்லாத்தையும் இந்த டிராமா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தவனையும் ஒரு கேட்டோட டெம்பிள தான் காட்டுவாங்க. அந்த இடத்துல நிறைய பூனையா இருக்குமா. அதுல ஒரு பூனைய ஒரு மாஸ்டர் இப்ப அப்படியே பாத்துக்கிட்டு, நீ என்ன ஒரு காரியம் பண்ணிருக்க, நீ யார கடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, போயும் லியானை கடிச்சிருக்க, இதனால அவனுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாஸ்டர் ஒரு பூனைய பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு அந்த பூனையும், நான் வீம்புக்குனே லியானை கடிக்கல, இது ஏதோ ஒரு ஆக்சிடென்டலா நடந்த விஷயம், என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த பூனை பேசும். அதுக்கு அந்த மாஸ்டர் இப்ப அப்படியே பக்கத்துல வெள்ளை கலர்ல ஒரு பூனை இருக்கும், அதை பார்த்துக்கிட்டே, நீ லியானை கடிச்சனால லியான் இனிமேல் 9 வருஷத்துக்கு கேட்மேனா வாழணும், அதாவது காலையில மனுஷனாவும் நைட் நேரத்துல பூனையாவும் வாழணும். இதெல்லாம் கேட்ட அந்த வெள்ளை பூனை ஒரு மாதிரி அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கும். ஆக்சுவலி இந்த வெள்ளை பூனை தான் நம்ம கதையோட ஹீரோ லியான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை கடிச்ச பூனையுமே ஒரு கேட்மேன் தான் போல. அதுவுமே இப்ப அப்படியே பூனையில இருந்து மனுஷ ரூபத்துக்கு மாறும். அப்படியே இங்க சீன் கட் பண்ணி கரெக்டா 8 வருஷம் 11 மாசம் கழிச்சு காட்டுவாங்க. நம்ம ஹீரோ இப்போ ஒரு பெரிய வெட்டினரி டாக்டரா இருப்பான். அதுவும் அவன் மெயினா பூனைகளோட எமோஷன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல தான் பேர் போனவனா இருப்பான். இப்போ அவன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பூனையை பத்தி அப்படியே செமினார் எடுத்துக்கிட்டு இருப்பானா. அந்த இடத்துல சில பேரு இப்போ பூனைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஆப் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம், அந்த ஆப்னால பூனைகளுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணுவான். அப்படியே இங்க சீன் கட் பண்ணி இப்ப நம்ம கதையோட ஹீரோயின் வேனை தான் காட்டுவாங்க. அவளுக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வரும். ஹே, நீ எங்க இருக்கிற, சீக்கிரம் இங்க ஆபீஸ்க்கு வா, ஒரு பெரிய பஞ்சாயத்தை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். இவளும் அடிச்சு புடிச்சு இப்போ ஆபீஸ்க்கு போய் பார்த்தா அங்க இருக்கிற ஹெட் நம்ம ஹீரோயினை பார்த்தனையும் நல்லா கழுவி ஊத்துவான். இதை இப்போ ரீசெண்டா பூனைங்களும் மனுஷங்களும் கம்யூனிகேட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு ஆப் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பா போல. அது டெஸ்டிங் ரேஞ்சில தான் இருந்திருக்கும். ஜஸ்ட் ஒரு 1000 பேருக்கு மட்டும்தான் அந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதுலயே எக்கச்சக்க பிரச்சனை வந்து நிறைய பேரோட பூனை ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். இதனாலேயே இந்த ஆப் கிரியேட் பண்ண கம்பெனி மேலேயும் நம்ம ஹீரோயின் மேலேயும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கும் போல. அதனால அந்த பாஸ் நம்ம ஹீரோயினை போட்டு செமையா திட்டுவான். இது பார்த்தாதுன்ட்டு அங்க கூடவே விவியான்ட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா. அவளுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தாவே என்ன காண்டுன்னு தெரியல. அவ இன்னும் அந்த பாஸை ஏத்தி விட்டுக்கிட்டு இருப்பா. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஆப்ன்ட்டு, நீங்க தான் கேட்கல, உடனே இந்த ப்ராஜெக்ட் நிப்பாட்டி இவளை வேலையை விட்டு தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. நம்ம ஹீரோயினும், ஐயோ இது இன்னும் டெஸ்டிங் லெவல்ல தான் இருக்கு, நான் இன்னும் அதை அப்கிரேட் பண்ணி நல்ல விதமா அதை ரீரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. ஆனா அந்த பாஸ் காது கொடுத்து கூட கேட்கவே மாட்டானா. அப்போ அந்த கூட்டத்துல ஜெஃப்ன்ட்டு ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருப்பான். அவன் தான் நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி, இல்ல எனக்கு தெரியும் வேன் இந்த ப்ராஜெக்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டா, அவளுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுப்போம், அவ கண்டிப்பா இதை சக்சஸ்ஃபுல்லா டெவலப் பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுவான். இந்த ஜெஃப் சப்போர்ட் பண்ணனால அந்த பாஸும், சரி உனக்கு ஒரே 1 மாசம் டைம், நீ கிரியேட் பண்ண ப்ராப்ளத்தையும் சரி, நீ கிரியேட் பண்ண ஆப்பையும் சரி, எனக்கு எல்லாத்தையும் தெளிவா முடிச்சு கையில வந்து கொடுக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பார்க்கணும், நம்ம ஹீரோயின் போற வார பூனையெல்லாம் பிடிச்சு அவ ஸ்மார்ட் வாட்ச் மூலியமா அப்படியே அந்த பூனைங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. ஏ பூனை, உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனா அந்த பூனைங்க செம கடுப்பாகி அப்படியே அவளை பார்த்து முறைச்சிட்டு அங்கிருந்து ஓடிரும். இந்த மாதிரியே அவ நாள் பூரா பண்ணிக்கிட்டே இருப்பாளா. இதனாலேயே அவ செம டயர்ட் ஆயிருவா. அப்போ அந்த ஜெஃப்ங்கிற மேனேஜர் தான் வந்து, இங்க பாரு, ரொம்ப ஓவர் டூ பண்ணிக்காத, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணு, உன்னால கண்டிப்பா இது சக்சஸ் ஆக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை மோட்டிவேட்லாம் பண்ணுவான். இதெல்லாம் பாக்குறப்ப அந்த விவியானுக்கு செம பொறாமையா இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மோமோன்ட்டு ஒரு பையன் இருப்பான். அவனும் இப்ப கலாய்ப்பான். ஏ மேனேஜர் ஜெஃப்க்கு உன் மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு இப்ப இதை பத்திலாம் யோசிக்க டைமே இல்லை, எனக்கு என்னோட ஆப் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு அந்த மோமோ இப்ப அவன் டேப்ல ஒரு நியூஸ் ஒண்ணு காட்டுவான். நம்ம ஹீரோ இன்னைக்கு காலையில ஒரு செமினார் ஒண்ணு நடத்தியிருப்பான்ல, அதை காமிச்சு, இங்க பாத்தியா இது யாருன்னு தெரியுதா, நம்மளோட லியான் தான், அவன் இப்ப 8 வருஷம் கழிச்சு திரும்ப இங்கேயே வந்துட்டான். சோ நம்மளுக்கு பூனையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இவனை விட வேற பெரியாள் யாருமே கிடையாது. அதனால நீ பழசெல்லாம் மறந்துட்டு உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறியா அப்படிங்கிற மாதிரி அந்த மோமோ சொல்லுவான். சோ இதுலயே ஒரு விஷயம் நல்லா தெரியுது, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஹை ஸ்கூல்ல தான் ஒன்னா படிச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள ஏதோ குட்டி
குட்டியா ஒரு லவ் ட்ராக் வேற ஓடி இருந்திருக்கு. ஆனா இப்ப அந்த மோமோ என்னதான் சொன்னாலும் நம்ம ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டா. நான்லாம் போய் லியானை பார்க்கவே மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்டபானா இருப்பா. ஆனா அந்த மோமோ தான், இங்க பாரு, உனக்கு உன்னோட ஈகோ முக்கியமா இல்லைன்னா உன்னோட ஆப் டெவலப்மெண்ட் முக்கியமான்ட்டு நீயே முடிவு பண்ணிக்கோ. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்போ நம்ம ஹீரோயின் இப்படிப்பட்ட ஒரு ஆப்பை கிரியேட் பண்றா அப்படிங்கிற விஷயத்த நியூஸ்ல பாத்துக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ கூடயே ஒரு பையன் ஒருத்தன் தங்கியிருப்பான். அவன் பேரு சோ. அந்த பையன் இப்ப அப்படியே, மாஸ்டர் எதுக்கு நம்மள திரும்பி சைனாக்கே கூட்டு வந்தாருன்னு எனக்கு புரியல, நம்ம அமெரிக்காலேயே இருந்திருக்கலாம், நீ திரும்ப மனுஷனை மாறுறதுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, இங்க வந்தனால எதுவும் பிரச்சனை வந்துருமோன்ட்டு எனக்கு பயமாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி இந்த சோ வேற யாருமே கிடையாது. ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை ஒரு பூனை ஒண்ணு கிடைச்சிருக்கும்ல, அந்த பூனை தான் இது. இவனுமே அப்பப்ப பூனையாவும் அப்பப்ப மனுஷனாவும் இருப்பான் போல. இப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, நான் போய் யாருன்னு பாக்குறேன்ட்டு அந்த சோ போவானா. ஆனா வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சோன்னு அவன் ரொம்ப ஷாக் ஆயிருவான். ஏன்னா வந்திருக்கிறது நம்ம ஹீரோயின். ஆனா இந்த சோ எக்கார்ந்து கொண்டும் இவளை உள்ளவே விட்டுறக்கூடாது அப்படிங்கிற இன்டென்ஷன்ல தான் இருப்பான். அதனால இவங்க எத்தனை தடவை பெல் அமுக்கினாலும் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டான். வீட்டுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோ எங்கேயோ வெளியே கிளம்பலான்ட்டு பாப்பானா. ஆனா அந்த சோ தடுப்பான். டே, இன்னும் 1 மாசம் தாண்டா இருக்கு, அமைதியா வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கலாம்ல, எல்லாம் சரியாயிரும். இல்லடா, அந்த வேன் பொண்ணு கிரியேட் பண்ண ஆப்னால சில பூனைகள்லாம் ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுதான். அதனால அந்த பூனைங்க எல்லாத்தையுமே நான் டைரக்டா போய் பார்த்து என்ன பிரச்சனைன்ட்டு அந்த ஓனர் கிட்ட சொல்லணும். அது மட்டும் இல்லாம இது லாஸ்ட் மந்த் தானே, இனிமேல் என்னோட கர்ஸ்னால எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பிடுவான். ஆனா இவன் கார் எடுத்துட்டு போறப்பயே நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு வந்து வழி மறைச்சிருவா. இவளை பார்த்தேன்னு நம்ம ஹீரோக்கு அப்படியே பாஸ்ட் தான் ஞாபகம் வரும். இவன் ஹை ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கப்பயே இவனுக்கு பூனைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே பூனைங்க கூட விளையாண்டுக்கிட்டு அதுங்க கூட பேசிக்கிட்டு இருப்பான். இவன் இருக்கிற இடத்துக்கிட்ட தான் நம்ம ஹீரோயினும் இருப்பா போல. சோ அவ போற வரது எல்லாத்தையும் அவளுக்கே தெரியாம நம்ம ஹீரோ இந்த பூனைங்க கூட உட்காந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினை பார்த்தனையும் அங்க இருக்கிற பூனைங்க எல்லாம் அப்படி அதுங்களுக்குள்ளேயே பேசிக்கும். இதுதான் நம்ம லியான் லவ் பண்ற ஆளாமா, என்ன லவ் பண்ணி என்ன பிரயோஜனம், இந்த பொண்ணை இப்படியே சைட்டு மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு வார்த்தை கூட போய் பக்கத்துல பேசவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பூனைங்க அதுகளுக்குள்ளேயே பேசிக்குங்க. அப்படியே இங்க பிளாஷ்பேக் கட் பண்ணி திரும்பவும் இப்ப பிரசன்ட்ல தான் காட்டுவாங்களா. ஒரு ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அப்படியே ஒரு தயக்கத்தோட உட்காந்துருப்பாங்களா. ஏன்னா இவங்க மீட் பண்ணியே கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆச்சு. சரி, இப்படி சைலண்டாவே இருக்க முடியாதுன்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் பேச ஆரம்பிப்பா. நேத்து நீ கொடுத்த செமினார்ல கேவலமான ஆப்னு சொல்லி ஒரு ஆப்பை சொன்னியே, அந்த ஆப்பை கிரியேட் பண்ணதே நான் தான். அது எனக்கு தெரியும். இங்க பாரு, நான் உன்னை ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காகலாம் அப்படி சொல்லல. உண்மையிலே உன்னோட ஆப்னால சில பிரச்சனைகள் வந்துச்சு. நிறைய பூனைகள் எமோஷனலா பாதிக்கப்பட்டு ரொம்ப வியடா வேற நடந்துக்க ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் நான் அப்படிப்பட்ட ஒரு கமெண்ட்டை சொல்ல வேண்டியதா போச்சு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இதுக்கடுத்து நம்மளுக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், சோ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு டக்குன்ட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான். நம்ம ஹீரோயினும் ஹே வெயிட் பண்ணு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அது எதையுமே அவன் காதல வாங்கிக்காம அப்படியே அவன் கார் எடுத்துட்டு கிளம்பிடுவான். இப்போ கிளம்புறப்ப திரும்ப அந்த பிளாஷ்பேக்கை அப்படியே கண்டினியூஸா யோசித்து பார்ப்பான். நம்ம ஹீரோயினை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க டைம்லயே ஒரு 3 பசங்க அப்படியே வந்து அவகிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. இதை பார்த்து கடுப்பாய் போன நம்ம ஹீரோ அவங்க கூட போய் சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அந்த சண்டையில நம்ம ஹீரோக்கும் அடி விழுந்திருக்கும், அந்த பையனுக்கும் நல்லாவே அடி விழுந்திருக்கும். ஆனா அப்ப அந்த பையன் நம்ம ஹீரோ கழுத்துல போட்டிருக்கிற செயினை டக்குன்ட்டு புடுங்கி, இதை என்ன நீ எப்ப பார்த்தாலும் உன் கழுத்துலயே போட்டுக்கிட்டு இருக்க, இது என்ன உனக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்டா அப்படின்ட்டு டக்குன்ட்டு அதை தூக்கி போட்டுருவான். இப்படி ஒரு சம்பவம் நடந்தனையும் நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துச்சோ இல்லையோ, அங்க சுத்தி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை பூனையும் இப்ப அப்படியே கோவத்தோட அங்க இருந்த 3 பேரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். அதுலயும் ஒருத்தன் நம்ம ஹீரோவை நல்லா இறுக்கமா பிடிச்சிருப்பானா. ஒரு கருப்பு கலர் பூனை அப்படியே அவன் கையை கடிக்கலான்ட்டு வரும். ஆனா மிஸ் ஆகி நம்ம ஹீரோவோட கையை கடிச்சிரும். கடிச்ச உடனே அந்த பூனை ஐயோ நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி புலம்பும். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோக்கு அப்படியே தலை சுத்தி மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஆக்சுவலி என்னன்னா அந்த கருப்பு பூனை தான் அந்த சோ. அவன் கடிச்சனாலதான் நம்ம ஹீரோ அடுத்து கேட்மேனாவே மாறி இருப்பான். அந்த சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு. பட் அதுக்கடுத்துமே அவன் கண்டினியூஸா ஸ்கூலுக்கு போயிருப்பான். ஏன்னா அவன் காலையிலலாம் மனுஷனா இருக்கலாம். ஆனா இந்த சம்பவத்தை பத்தி எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயின் அதே கிளாஸ்ல இருந்துட்டு நம்ம ஹீரோவை சில நேரம் பார்த்து சிரிப்பாளா. அவ சிரிக்கிறப்ப நம்ம ஹீரோக்கு அப்படியே ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும். அப்படி ஆன உடனே அவன் இந்த கிளாஸ் ரூம்ல இருந்து ஓடி தனியா ஒரு ரூம்குள்ள போயிருவான். அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு ரூலே சொல்லுவாங்க. என்னன்னா இப்ப நம்ம ஹீரோ கேட்மேனா இருக்கிறனால அவன் 9 வருஷத்துக்கு யாரையும் லவ் பண்ண கூட கூடாதான். அதுவும் மெயினா அவன் யாரையான்னு பார்த்து அட்ராக்ட் ஆனானா ஒரு 1-2 நிமிஷத்துலயே அப்படியே பூனையாவும் மாறிடுவானா.
அதனாலதான் அவ பார்த்து சிரிச்ச உடனே நம்ம பூனையா மாற போறோம்னு தெரிஞ்சிட்டு நம்ம ஹீரோ தனியா ஒரு ரூமுக்கு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த 9 வருஷத்துல இவன் ஒரு கேட்மேன் அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடவும் கூடாது. இதெல்லாம் அவன் கரெக்டா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் 9 வருஷம் கழிச்சு அவனால திரும்ப ஃபுல்லா ஹியூமனா மாற முடியுமா. இதெல்லாம் அப்படியே பிரசன்ட்ல நம்ம ஹீரோ யோசித்து பார்த்துட்டே வருவானா. அப்போ அங்க தெரியாதனமா ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு கார் மேலே போய் மோதிடுவான். இதை பார்த்தனையும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஐயோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, உள்ள இருக்கிறவன் அநேகமா செத்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கார் பக்கத்துல போய் பார்ப்பாங்களா. ஆனா அங்க பார்த்தா இப்ப உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. பட் பின்னாடி டோர் வழியா ஒரு ஒயிட் கலர் பூனை மட்டும் தப்பிச்சு வெளியே வரும். ஆனா இவன் என்னதான் பூனையா மாதிரி எஸ்கேப் ஆயிருந்தாலும் அந்த பூனையா இருக்கிறப்பையும் இவனுக்கு லைட்டா அடிபட்டிருக்குமா. இது ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பாத்துருவா. அவ அப்படியே அச்சோ இங்க ஒரு அழகான பூனை அடிபட்டு கிடக்குதே அப்படின்ட்டு அதை இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவா. இப்போ அங்க போனா அந்த டாக்டர் அப்படியே அந்த பூனையை செக் பண்ணிட்டு அது ஒண்ணும் இல்ல, சின்ன அடிதான் பட்டிருக்கு, அதை சரி பண்ணிடலாம். ஆனா இந்த பூனையை பார்த்தா வீட்டு பூனை மாதிரி தெரியலையே, இது என்ன ஸ்ட்ரீட்ல இருக்கிற பூனையா அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. பேசாம இந்த பூனைக்கு நம்ம ஃபேமிலி பிளானிங் பண்ணிடுவோம் அப்படின்பா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் கூட லைட்டா தான் ஷாக் ஆவா. ஆனா அந்த பூனை யாரு, நம்ம ஹீரோவாச்சே. அவன் அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து பதறுவான், டே முட்டாள்தனமா எந்த காரியத்தையும் பண்ணிடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஆனா நல்ல வேலை நம்ம ஹீரோன் என்ன நினைச்சிருப்பான்னு தெரியல. சே அதெல்லாம் தேவையில்லை, இது என் வீட்டு பூனை தான், இதனால எந்த பிரச்சனையும் வராது, சோ எந்த ஒரு சர்ஜரியும் வேண்டாம் அப்படின்றவா. இதை கேட்டக்கடுத்து தான் நம்ம ஹீரோக்கு அம்மா தெய்வமே நல்ல வேலை காப்பாத்தின, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்து நம்ம ஹீரோயின் இப்ப அந்த பூனையை வீட்டுக்கு கூட்டு வந்துருவாளா. அந்த பூனை நம்ம ஹீரோயினையே சுத்தி சுத்தி வரும். இதை பார்த்து அந்த ஃப்ரெண்டு மோமோ என்னது இது, இந்த பூனையை இன்னைக்கு தானே பார்த்தேன், அதுக்குள்ள இது உன்கிட்ட நல்லா அட்டாச் ஆயிருச்சு அப்படின்பா. ஆமால இந்த பூனை என்கிட்ட நல்லா ஒட்டிக்கிச்சு, எனக்கும் இந்த பூனையை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அதை கொஞ்சி பேசுவான். உள்ள இருக்கிற நம்ம ஹீரோக்கா அவனுக்கு ஒரே கிளுகிளுப்பா இருக்கும். அப்போ கரெக்டா அந்த மோமோ சரி இன்னைக்கு நீ லியானை பார்த்தேல என்னாச்சு, அவனை பத்தி பேசாதடா, 9 வருஷம் கழிச்சு பேசியிருக்கோம், ஒழுங்கா கூட பேசல, அதுவும் சொல்ல போனா அவன் பாதிலேயே எந்திரிச்சு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிறது தெரியாம அவனை திட்டிக்கிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த மேனேஜர் ஜெஃப் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுவான். அந்த ஜெஃப்புமே இப்ப அதே கேள்விதான் கேட்பான், நீ லியானை மீட் பண்ணல என்னாச்சு அப்படின்ட்டு. அதுக்கு அவளும் அப்படியே சோகமா இல்ல மேனேஜர் ஒன்னும் பெருசா ப்ராசஸ் ஆகல, நீ கவலையே படாத, திரும்பவும் நீ லியான் கிட்ட பேச ட்ரை பண்ணு, அவரு நினைச்சா நம்ம ஆப்புக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதனால நீ திரும்பவும் அவர்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஸ்வீட்டா நம்ம ஹீரோயின் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இத பக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணிடுவான். அவன் அப்படியே அந்த பூனை ரூபத்துல இருந்துகிட்டே யாரு இந்த ஜெஃப், எதுக்கு இந்நேரத்துல இவ்வளவு ஸ்வீட்டா இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு லைட்டா பொசசிவ் ஆவான். அடுத்து நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அவ டெவலப் பண்ணி வச்சிருக்க ஆப்பை அப்படியே ரன் பண்ணி பாப்பாளா. அவளுக்கு பெருசா எந்த ப்ராசஸும் இருக்கிற மாதிரி தெரியாது. அதனால இப்ப ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணணும்ட்டு அப்படியே அங்க கியூட்டா இருக்கிற வெள்ளை புனைய கொஞ்சிக்கிட்டு இருப்பாளா. இவளுக்கு தெரியல அது நம்ம ஹீரோ தான்ட்டு. ஆனா உள்ள இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு அப்படியே செம ஜாலியா இருக்கும். நேர்ல தான் அவனோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, ஆனா இப்படி பூனையா இருக்கிறப்ப அவனுக்கு எல்லா லவ்வும் செமையா கிடைக்கும். அப்போ நம்ம ஹீரோ திரும்பவும் அந்த பிளாஷ்பேக் அப்படியே யோசித்து பார்ப்பானா. கடைசியா நம்ம ஹீரோயின் இவனை பார்த்து சிரிச்ச உடனேயும் அவன் ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாகி பூனை ஆயிருப்பான்ல. சோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ கிளாஸ் ரூம்குள்ள பூனை மாதிரி வந்து நம்ம ஹீரோயினை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பூனைய நம்ம ஹீரோயினும் பாத்துருவா. அவளுக்குமே பூனைனா ரொம்ப பிடிக்கும் தானே, அதனால ஹை ஸ்கூல் படிக்கிறப்பே நம்ம ஹீரோவை அவ பூனையா கொஞ்சிருப்பா. அடுத்த அன்னைக்கு ஈவினிங்கே ஏன் நான் உன்னை பார்த்து சிரிச்சேன், நீ என்னை பார்த்து சிரிக்காம டக்குன்ட்டு கிளாஸ்ல இருந்து கிளம்பிட்ட, அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளாவே நீ அவாய்ட் பண்ற, இந்த கேள்விக்கு நம்ம ஹீரோவால என்ன பதில் சொல்லணும்னே தெரியாது. அப்புறம் யோசிப்பான், நம்ம இவனை லவ் தானே பண்ணக்கூடாது, நம்ம நல்ல ஒரு ஃப்ரெண்டா அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அன்னையில இருந்து நம்ம ஹீரோயின் கூட நல்லா பேசி பழகுவான். அப்படி இருக்கிறப்பதான் இவனோட செயினை அந்த 3 பசங்க நம்ம ஹீரோ கிட்ட இருந்து புடுங்கி தூக்கி போட்டிருப்பாங்கல்ல, அதை பத்தி அவ கேட்பா. அதுவும் கேட்கறவ ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே அந்த செயினை அவங்க புடுங்கணுமே உனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு, அது என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு கொடுத்தாளா அப்படிங்கிற மாதிரி லைட்டா போட்டு வாங்குவா. அப்புறம் தான் தெரியும் அது நம்ம ஹீரோவோட இறந்து போன அம்மா கொடுத்தது போல. அவனோட ஃபேமிலியோட ஞாபகத்தமா அவன் கிட்ட இருந்ததே அந்த நெக்லஸ் தானா. இது தெரிஞ்சுன்னு நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா கஷ்டமா இருக்கும். இப்படியே நம்ம ஹீரோ அவன் மனசுக்குள்ள இருக்கிற காதலை மறைச்சிட்டு வெறும் ஃப்ரெண்டா அவ கூட நல்லா பழகிக்கிட்டு இருப்பான். அப்படிதான் ஒரு நாள் வெளியே இவங்க போனப்ப திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருமா. சோ 2 பேரும் ஒரு ஷெல்டர் கீழே வந்து நிக்கிறப்ப நம்ம ஹீரோ அவனுக்கு பிடிச்ச ஒரு சாங்கை இப்ப அப்படியே பிளே பண்ணி அதை நம்ம ஹீரோயினும் கேட்க வைப்பானா. அப்போ அவ கொடுக்குற எக்ஸ்பிரஷன்லே நம்மளுக்கு நல்லா தெரியும் அவளுக்கும் நம்ம ஹீரோ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு. சோ இதே மாதிரி 2 பேருமே அவங்க லவ்வை வெளியே சொல்லிக்காம ஒரு ஃப்ரெண்டா நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க.
இப்போ இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல நம்ம ஹீரோ அப்படியே யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் தூங்கின உடனே பூனையா இருந்தவன் இப்ப அப்படியே மனுஷனா மாறிடுவான். அப்படி மாறினக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோ ஃபீலே பண்ணுவாரு. நம்மளுக்கு என்னாச்சு, நம்ம ஏன் இவ கூட சுத்திக்கிட்டு இருக்கோம், நம்ம தேவையில்லாம ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க போறோம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோயின் கிரியேட் பண்ண ஆப் அங்க ரன் ஆகிக்கிட்டு இருக்குமா. இதை பாக்குறப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியும் அவ உண்மையிலேயே பூனை கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காக இந்த ஆப்பை ரொம்ப கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சோ கேட்மேனை தான் காட்டுவாங்க. அவன் என்னடா இவ்வளவு நேரம் ஆகியும் லியான் வீட்டுக்கே வரல, ஒருவேளை வேன் கூட திரும்பி சேர்ந்துருவானோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோவையும் வச்சு யோசித்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவன் மட்டும் திரும்பி வேன் கூட போய் சேர்ந்துட்டானா அப்புறம் அவனால ஹியூமனாவே மாறவே முடியாது. அதை நினைச்சுதான் இந்த சோ பயந்துகிட்டு இருப்பான். அதனாலயே கடைசியில அவன் என்ன முடிவுக்கு வருவான்னா நம்ம ஃப்ரெண்டை நம்ம தான் காப்பாத்தி ஆகணும், அதனால அவன் இனிமேல் வேன் பக்கமே போகாத அளவுக்கு நம்ம தான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை தேடி இப்ப அவனோட வீட்டுக்கே வந்துருவாளா. ஆனா அங்க அந்த சோ தான் வந்து அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு என்னம்மா வேணும், நீ ஆப் கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் பண்ண வேண்டியது தானே, அதுக்கு எதுக்கு என் ஃப்ரெண்டு உயிரை போட்டு வாங்குற, அது மட்டும் இல்லாம அவன் இப்போதைக்கு இங்கெல்லாம் இல்ல, திரும்பி அமெரிக்காவுக்கு போலாங்கிற பிளான்ல இருக்கான், அதனால அது விஷயமா வெளியே போயிருக்கான், இப்போதைக்கு நீ எங்களை தொல்லை பண்ணாம இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவான். சோ இதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மேனேஜர் ஜெஃப் கிட்ட தான் போய் எல்லாத்தையும் புலம்புவா. நம்ம பேசாம வேற யாரான்ட்டு பூனேல ஸ்பெஷாலிட்டியான ஆள் இருப்பாங்கல்ல அவங்கள பிடிச்சி ஹெல்ப் கேட்கலாமே, இந்த லியான் கிட்ட தான் கேட்டாகணுமா அப்படிங்கிற மாதிரி சலிச்சுக்குவா. ஆனா அந்த ஜெஃபா இல்ல, நம்மளுக்கு லியானோட ஹெல்ப் தான் கரெக்டா இருக்கும், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூனைங்களோட எமோஷன்ஸை எப்படிலாம் மதிக்கணும் அப்படின்ட்டு அவன் தான் நிறைய செமினார்ஸ் எடுத்திருக்கான், சோ நீ அவன் கூட கான்டாக்ட்ல இருந்தா மட்டும்தான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டே நம்ம ஹீரோனோட கையெல்லாம் வேற நைஸா பிடிப்பான். ஆனா அதுக்கு அவ அப்படியே பெருசா ரியாக்ட் பண்ணிக்காம அப்படியே நாசுக்கா அவ கையை எடுத்துருவா. அதுக்கடுத்து இப்ப இவ ஆப்பை கிரியேட் பண்றதுக்கு அந்த லியானோட ஹெல்ப் தான் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் போவா. ஆனா இவ வந்திருக்கான்னு தெரிஞ்சா அந்த சோ தான் வீட்டுக்குள்ளே விட மாட்டானே, அதனால பூனை ஃபுட் எல்லாம் நான் டெலிவரி பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவா. ஃபர்ஸ்ட் கேட் ஃபுட்டை பார்த்தனையும் அந்த சோவும் இதை கொண்டு வந்தது யாரு அப்படின்லாம் பார்த்திருக்க மாட்டான். அப்புறம் தான் அது நம்ம ஹீரோயின்னு தெரிஞ்சனையும் சின்ன பிள்ளைத்தனமா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வர இவ அப்படியே அவன் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருவா. லியான் ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் இந்த ஆப்பை கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு, இதெல்லாம் நான் பூனைங்களுக்காக தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுவாளா. அதுக்கு அவனும் இப்ப பெருசா அப்ஜெக்ஷன்லாம் சொல்லாம சரின்றுவான். இதை கேட்டனையும் அவளுக்கு செம சந்தோஷமாயிரும். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ இந்த ஆப்பை ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல விதமா டெவலப் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி உன்னோட டெஸ்டிங் வெர்ஷனை யூஸ் பண்ண பூனைகளுக்குலாம் என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நேர்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்குவோம், அப்பனாதான் நம்மளால எந்த ஒரு முடிவை எடுக்க முடியும். ஓகே நாளைக்கு நம்ம போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் முடிச்சிருப்பா. அந்த சோ உடனே நாளைக்கு தானே போறீங்க, இப்ப வீட்டை விட்டு போ அப்படின்ட்டு அவளை வேகமா வெளியே பத்தி விட்டுருவான். ஏன்னா அந்த சோவோட பயம் எல்லாமே நம்ம ஹீரோக்கு எங்க இவன் மேல திரும்பி லவ் வந்துருமோ, அதனால இவன் அப்படியே பூனையாவே இருந்துருவானோ அப்படிங்கிற பயம் மட்டும்தான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. அங்க அந்த மேனேஜர் ஜெஃப்பும் அந்த விவியானும் ரொம்ப சீக்கிரட்டா எங்கேயோ நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியவே வரும், இந்த ரெண்டு பேரும் ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த ஜெஃப் எதுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸா பழகுறான்னா அவனுக்கு வேணுங்கிறது எல்லாமே நம்ம ஹீரோயின் இப்ப கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஆப் தான். அதனாலதான் அவளை நல்ல விதமா மோட்டிவேட் பண்ணி எப்படியான்ட்டு அந்த ஆப் அவ டெவலப் பண்ற நேரமா பார்த்து அதை ஆட்டைய போட்டு ஜப்பான்ல இருக்கிற ஒரு கம்பெனிக்கு விற்கணும் அப்படிங்கறத இவங்க ரெண்டு பேரோட பிளான் போல. அப்பனா இந்த ஜெஃப் நல்லவனே கிடையாது, அவன் தான் இருக்கிறதுலே பெரிய ஃப்ராடு. இன்னொரு பக்கம் ஈவினிங் டைம் அப்படியே நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் திருட்டுத்தனமா நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து அவ ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அந்நேரம் கரெக்டா நம்ம ஹீரோயின் உள்ள வந்துருவா. உள்ள வந்தவ அப்படியே ஷாக் ஆவான்னு பார்த்தா அவ அப்படியே சிரிச்சுக்கிட்டே உள்ள வருவா. என்னன்னா நம்ம ஹீரோ அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஹியூமன்ல இருந்து இப்ப அந்த அழகான ஒயிட் கேட்டா மாறிடுவான். இந்த பூனையை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் உன் கால்ல பட்டிருந்த அடியெல்லாம் சரியாயிருச்சா, பரவாயில்லையே, நீ கரெக்டா திரும்பி என்னோட இடத்துக்கே வந்துட்ட, அப்போ உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு திரும்பவும் அந்த பூனையை கொஞ்ச ஆரம்பிச்சிருவா. அதுக்கடுத்து இந்த பூனையோட நல்லா விளையாண்டுகிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ட்டு இப்போ ஒரு துணியை எடுத்துட்டு வருவா. அந்த துணியை அப்படியே லெஃப்ட் ரைட்டுன்ட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பாளா. இப்படி ஒரு ஹியூமன் பண்ணாவே ஆப்போசிட்ல இருக்கிற பூனை அந்த துணி எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கங்கெல்லாம் திரும்பிக்கிட்டே இருக்கும். இப்போ அதே மாதிரி பூனையா இருக்கிற நம்ம ஹீரோவும் லெஃப்ட் ரைட்டுன்ட்டு ஃபுல்லா திரும்புவான். பாவம் அவனுக்கு கழுத்து நல்லா வலிக்கும்,
மனசுக்குள்ள அப்படியே நம்ம ஹீரோயினை திட்டிக்கிட்டு இருப்பான். டி போதும்டி, அந்த துணியை கீழே வைடி அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் பூனை கூட விளையாடுற குஷியில அவ கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பா. அவளதான் சோலி முடிஞ்சு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே கழுத்துல ஒரு பெல்ட் போட்டு கார்ல இருந்து இறங்குவான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின், ஏ உன் கழுத்துக்கு என்னாச்சு அப்படின்ட்டு கேஷுவலா கேட்பா. நம்ம ஹீரோக்கு வாய் வரைக்கும் திட்ட வந்துரும். எல்லாமே உன்னால தாண்டி அப்படின்ட்டு. ஆனாலும் இது எதுவும் வெளியே சொல்லிக்க முடியாதுங்கிறனால, ஒண்ணும் இல்ல கொஞ்சம் ஒர்க் லோடு, அதான் இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, இப்ப நம்ம வேலையை ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபேமஸான மாடலோட வீட்டுக்கு தான் வருவாங்க. இந்த மாடலோட பூனையுமே நம்ம ஹீரோயின் கிரியேட் பண்ண அந்த டெஸ்டிங் ஆப்பை யூஸ் பண்ணியிருந்திருக்கும் போல. அது யூஸ் பண்ணதுல இருந்து அது ரொம்ப வியர்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவ கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா. அதை செக் பண்றதுக்கு தான் இவங்க 2 பேரும் இங்க வந்திருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த பூனை ஒரு மாதிரி ஓரமா போய் ஒளிஞ்சிருக்கும். அந்த ஓனர் பொண்ணு வந்து கூப்பிட்டாலும் வெளியே வராது. பட் அதுக்கடுத்து நம்ம ஹீரோவுமே ஒரு கேட்மேன் தானே, அதனால அவன் அப்படியே எமோஷனலா கனெக்ட் ஆகி அந்த பூனையை தொடுவானா. அதுக்கடுத்து தான் அது வெளியவே வரும். அப்பதான் அந்த பொண்ணு அவளோட ஸ்டோரிய சொல்லுவா. இந்த மாதிரி அவளுக்கு பிரேக்கப் ஆனக்கடுத்து தனக்கு துணைக்குன்னு சொல்லி ஒரு பூனை இருக்கணும், அப்பதான் நம்ம மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லி தான் நான் என்னோட பூனையை வாங்கி வளர்த்தேன். அப்போ சில பிக்ஸ்லாம் நான் இன்ஸ்டாகிராம்ல போடுவேன். நானும் என்னோட பூனையும் கியூட்டா போட்ட போட்டோஸ்னாலேயே எனக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் கிடைச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பூனைக்குட்டினாலதான் எனக்கு நிறைய மாடலிங் ஆஃபர் கூட வந்துச்சு. ஆனா அப்படி இருக்கிற சமயத்துல இந்த 1 மாசமா என்னோட பூனைக்குட்டிக்கு என்ன ஆச்சுனே தெரியல, எனக்கு கட்டி கூட பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ டக்குன்ட்டு, இல்ல உங்க பூனைக்கு இருக்கிற பிரச்சனையை எங்களால சரி பண்ண முடியாது, நாங்க இப்ப இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்ட்டு மூஞ்சில அடிச்சாப்புல சொல்லிடுவான். இவன் இப்படி பேசினாலையும் நம்ம ஹீரோனுக்கு ஒன்னும் புரியாது. ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்பா. அப்புறம் தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், உண்மையை சொல்லு, உன்னோட ரியல் பூனைக்குட்டி எங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாடல் பொண்ணு கிட்ட கேட்பான். அப்புறம் தான் அவ ஒரு விஷயத்தையே சொல்லுவா. இந்த பூனை அவளோட ஒரிஜினல் பூனையே கிடையாது போல. அந்த ஒரிஜினல் பூனை இறந்து போய் கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சான். ஆனா அந்த பூனைனாலதான் இவளுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைக்குது, பிளஸ் நிறைய மாடலிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்ட்டு அதே மாதிரி ஒரு பூனை எடுத்துட்டு வந்து வீட்டுல வளர்க்க ட்ரை பண்ணி இருந்திருப்பா. இதனாலதான் அந்த பூனை இவ கிட்ட ஃபுல்லா கனெக்டே ஆயிருக்காது. இப்போ இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ, நீங்க வந்து வேற ஒரு பூனைக்காக இந்த பூனையை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை அந்த பூனையால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும், அதனாலதான் அது உங்ககிட்டயே வரமாட்டேங்குது. நீங்க அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணாம உண்மையிலேயே உங்க லவ் அதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, அது கண்டிப்பா உங்க கால் கீழே சுத்தி சுத்தி வரும். இப்படி நீங்க செஞ்சாவே உங்க பூனை கிட்ட இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு இப்ப இவங்க 2 பேருமே அங்க இருந்து கிளம்பிடுவாங்களா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அது அவளோட ஒரிஜினல் பூனை இல்லைன்ட்டு உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்பா. ஆனா இந்த கேள்விக்கு நம்ம ஹீரோ பதில் சொல்லாம, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீயே இந்த ஆப் கிரியேட் பண்ணணும்ட்டு ரொம்ப ஆர்வமா இருக்க, எதுக்கு? ஜஸ்ட் பூனை கிட்ட நல்லா கம்யூனிகேட் பண்றதுக்கு தான். சரி இந்த ஐடியாக்காக நீ என்னென்னலாம் பண்ணிருக்க அதை சொல்லு பாப்போம். நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நான் 3 வருஷமா எங்க லேப்ல அப்படியே பூனைங்க கூடயே இருந்து அதை எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதோட மைண்ட் எல்லாம் ரீட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நம்ம ஹீரோ நக்கலா சிரிச்சுக்கிட்டு, நீ இன்னும் 15 வருஷம் அந்த பூனையை பார்த்துக்கிட்டு அப்சர்வ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஒரு பிரயோஜனம் இல்ல. நீ அதோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, அது எதுக்கெல்லாம் எமோஷன் ஆகுது அப்படிங்கறத எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிக்கணும். அப்பனாதான் உன்னால கொஞ்சமான்ட்டு அதோட மைண்டை ரீட் பண்ண முடியும். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தா மட்டும் யார் மனசுலயும் என்ன இருக்குன்ட்டு நம்மளுக்கு தெரியாது, இது மனுஷங்களுக்கே பொருந்தும், அந்த பூனைக்கு பொருந்தாதான் என்ன அப்படின்ட்டு இன்டைரக்டா நம்ம ஹீரோ ஸ்கூல் படிக்கிறப்ப இவகிட்ட எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்க மாட்டான்ல, அதை குத்தி காட்டுவா. ஆனா அப்படி அவ குத்தி காட்டுறப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். நம்ம ஹீரோ ஹை ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கப்பயே திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லாம கொள்ளாம அப்படியே ஸ்டடீஸை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு போயிருந்திருப்பான். அதனாலதான் இவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு கேப் விழுந்திருக்கும். இவ இப்படி பாஸ்ட பத்தி பேசணும் நம்ம ஹீரோ எப்படியாண்டு டாபிக்கை டைவர்ட் பண்ணணும்ட்டு, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நீ பூனையோட கனெக்ட் பண்ணணும்னா அது உன்னை நம்பி உன் பக்கத்துல வரணும். அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் அதோட கண்ணை நீ ஸ்ட்ரைட்டா ஒரு 3 செகண்டுக்கு பார்க்கணும். உன்னோட பார்வையிலேயே நீ ரொம்ப சேஃபானவ தான் அப்படின்ட்டு அது உணர்ந்துருச்சுன்னா அடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா அதோட எமோஷன்ஸை உன்கிட்ட காட்ட ட்ரை பண்ணும். ஸோ இந்த டெக்னிக்கை நீ யூஸ் பண்ணா மேபி உன்னோட ஆப்புக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன 3 செகண்ட் பார்க்கணும் அவ்வளவுதானே அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோவை நேருக்கு நேர் பாப்பாளா. இப்படி இவ பார்த்தனையும் நம்ம ஹீரோவோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே லைட்டா அட்ராக்ட் ஆவான். அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சாவே அடுத்து அவன் பூனையா மாறிடுவான்ல. அதனாலேயே நம்ம ஹீரோ, சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் போதும், இப்ப நீ என் காரை விட்டு கீழே இறங்கு, எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நடு ரோட்ல இறக்கி விட்டு போயிருவான். இதனால நம்ம ஹீரோயின் செம்ம கடுப்புல
அப்படியே அவனை திட்டிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருப்பாளா. அப்பன்னு பார்த்து செமையா மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். உடனே நம்ம ஹீரோயின் மழையில நனைஞ்சுக்கிட்டே அவளோட வீட்டுக்கு வருவா. அங்க பார்த்தா இவளுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ பூனையா மாறி அவனுமே மழையில நனைஞ்சு இப்ப உள்ள வந்துருவான். அப்ப யாரோ நம்ம ஹீரோனோட வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்குமா. யாருன்னு பார்த்தா அந்த ஜெஃப். அவன் இப்ப அப்படியே உள்ள வந்து இந்த பக்கமா போனேன், அப்படியே உன்னையும் பார்த்துட்டு இந்த ஒயினை உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா உட்காந்து பேசுவானா. இதை எல்லாத்தையும் பூனையா இருக்கிற நம்ம ஹீரோ அப்படியே கடுப்புல அந்த ஜெஃப் முறைச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த ஜெஃப் கிட்ட சொல்லுவா, இந்த மாதிரி லியான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு. என்னது ஒத்துக்கிட்டானா? இது எவ்வளவு ஹாப்பியான நியூஸ். எனக்கு தெரியும் உனக்கு இருக்கிற திறமைக்கு கண்டிப்பா நீ எல்லாம் எப்படினாலும் பெரிய ஆளா வந்துருவ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை புகழ்ந்துகிட்டே லைட்டா ஃப்ளர்ட் பண்ணுவான். இது அப்படியே பச்சையா அங்க இருக்கிற ஹீரோக்கு புரிஞ்சிரும். டே ஜெஃப், எனக்கு ஆரம்பத்துல இருந்தே நீ போன் பண்றதே பிடிக்காது, இப்போ நீ வீட்டுக்கு வந்து ஏன் முன்னாடி நீ அவகிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு கடுப்புல அவன் காலையே சுத்தி சுத்தி வருவானா. இது புரியாத அந்த ஜெஃப், ஓ இந்த பூனைக்குட்டிக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ எடுத்து கொஞ்சறதுக்காக கையில தூக்குவான். இதுதான் சாக்குன்ட்டு நம்ம ஹீரோ நல்லா ஒரு பராண்டி வச்சிருவான். அதனால அந்த ஜெஃப்பும் எனக்கு லேட் ஆச்சு, நீங்க உங்க பூனை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கடுத்து இங்க சீன் கட் பண்ணி இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மோமோ கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாளா. என்னது, அவன் நடு ரோட்லயே விட்டுட்டு போயிட்டானா? இது சரிப்பட்டு வராதே. ஃபர்ஸ்ட் உங்க 2 பேருக்குள்ளயும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. சில ஓல்டு மெமரிஸ் எல்லாம் நம்ம வெளியே தட்டி எழுப்பினா மட்டும்தான் அவன் ஃபுல்லா உனக்கு ஹெல்ப்பும் பண்ணுவான், உன்னோட லவ் திரும்பி சக்சஸ் ஆறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அவன் இப்ப எப்படிப்பட்ட ஒரு ஐடியாவை கொடுப்பானா, நம்ம ஹீரோனுக்கு நல்ல ஒரு கிளாமரஸான ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து ஃபுல்லா மேக்கப் எல்லாம் போட்டு விட்டு அப்படியே நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு அனுப்புவான். நம்ம ஹீரோனுக்கு இதுல பெருசா எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்காது. ஆனா அந்த மோமோ தான் இவளை கம்பல் பண்ணி இப்படி பண்ண வைப்பானா. அங்க ஹீரோவோட வீட்டுக்குள்ள போன உடனேயும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறானோ இல்லையோ, இவளை இந்த கெட்டப்ல பார்த்து அந்த சோ அப்படியே ஷாக் ஆயிருவான். அவன் இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஹீரோயினை பார்த்தாவே வெளியே தள்ளி விடுவான். இன்னைக்கு அவனே வாமா வாமா அப்படின்ட்டு உள்ள கூட்டு உட்கார வச்சுக்குவான். இப்போ இப்படி கிளாமரஸா வந்திருக்கிற நம்ம ஹீரோயினை பார்த்தனையும் நம்ம ஹீரோவும் சரி அந்த சோவும் சரி ரொம்ப அட்ராக்ட் ஆயிருவாங்க. இப்படி அட்ராக்ட் ஆனாவே அடுத்து என்ன ஆகும், இவங்க தான் பூனையா மாறிடுவாங்களே. இதை ரியலைஸ் பண்ண இவங்க 2 பேரும் இப்ப நம்ம ஹீரோயினை அம்போன்ட்டு ஹால்லயே விட்டுட்டு அடிச்சு புடிச்சு அப்படியே மாடியில இருக்கிற ரூமுக்கு வருவாங்க. வந்த அடுத்த செகண்ட்ல இப்ப பூனையா மாறிடுவாங்க. இதுல பூனையா மாறிட்டு 2 பேரும் சண்டை வேற போடுவாங்க. அதுவும் அதுல மெயினா நம்ம ஹீரோ தான், டே என்ன அவளை பார்த்து சைட் அடிக்க கூடாது, அட்ராக்ட் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு நீ என்னோட ஆளை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கியா, டே நான் என்னடா பண்றது, அவ இப்படி வந்து உட்காந்தா எனக்கு அட்ராக்ட் ஆகாதா அப்படின்ட்டு பதிலுக்கு அவனும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இது எல்லாமே இவங்க 2 பேரும் பூனையா மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சத்தம் கீழே இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு கேட்க, என்னடா இது நம்மள தனியா விட்டு இவங்க 2 பேரும் மாடிக்கு போனாங்க, மேல ஒரு மாதிரி கசகசன்னு சத்தம் கேக்குதே, என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு இதை இப்ப மாடிக்கு வந்துகிட்டு இருப்பா. சோ நம்ம ஹீரோ ஒரு கேட்மேன் அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவாளா மாட்டாளா, அடுத்து என்னென்னலாம் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.